உங்கள் சன் டிவியில் புத்தம் புதிய மெகா தொடர் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் சொக்க தங்கம் விரைவில் உங்கள் சன் டிவியில். டிவி தொலைக்காட்சியில் அடுத்தடுத்து பல சீரியல் வர லைனப்பில் வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 8 சீரியலுக்கும் மேலே இருக்குது சன் டிவியில் புதுசாக லான்ச் ஆகிறதுக்கு. அதில் ஒரு சீரியலோட அப்டேட் கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். இந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சொக்க தங்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க. இது ஒரு ஃபேமஸான மூவி, நம்ம விஜயகாந்த் சார் நடிச்சிருந்த மூவியோட டைட்டில் தான் இந்த சீரியலுக்கும் வச்சுருக்குறாங்க. இந்த சீரியலை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சன் டிவியில் கரண்ட்டாக ஒளிபரப்பாகிட்டு இருக்குது செவந்தி சீரியல். செவந்தி சீரியலை தயாரிக்கிறவங்க தான் 18 ரீல்ஸ். இவங்க தான் இந்த புது சீரியலுமான சொக்கத்தங்கத்தையும் தயாரிக்க போகிறாங்க. இந்த சீரியலில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹீரோவா பாண்டி கமல் பண்ணுறாரு. இவர் பல சீரியலில் துணை கதாபாத்திரமாக பண்ணியிருந்தார். ரீசெண்டாக கூட பூவா தலையா சன் டிவியில் ஒளிபரப்பாகி இருந்தது, முடிஞ்சிருந்துச்சு. அந்த சீரியல்லையுமே ஒன் ஆஃப் த லீடாக நடிச்சிருந்தார். இப்போ இவர் தான் இந்த சீரியலில் மெயின் லீடாக பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் ஹீரோயினாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்வேதா. இவங்களும் பல சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க, செகண்ட் லீடாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரியலில் தான் முதல் முறையாக மெயின் லீடாக பண்ண போகிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து பூவா தலையா சீரியலில் நடிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சீரியலில் மெயின் லீடாக பண்ண போகிறாங்க. இந்த சீரியலில் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காயத்ரி கிருஷ்ணன், இவங்க எதிர்நீச்சலில் நடிச்சிருந்தாங்க. இவங்களும் இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்தில் இருக்கிறாங்க. மற்றும் விமல்குமார், இவரும் இந்த சீரியலில் இருக்கிறாரு, முக்கியமான கதாபாத்திரத்தில் இவரும் இந்த சீரியலில் வர இருக்கிறாரு. இந்த சீரியலுக்கான பூஜையெல்லாம் ரீசெண்டாக தான் போடப்பட்டிருந்தது. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்குது. கூடிய விரைவில் இந்த சீரியலுக்கான ப்ரோமோ சன் டிவியில் ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஒளிபரப்பாக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி 7th சீரியல் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த ஸ்லாட்லையும் ஒளிபரப்பாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சன் டிவி என்ன டைம் ஸ்லாட்டில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க அப்படின்றத. கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட சீரியல்கள் வச்சிருக்கிறாங்க. 4 நாளாக பிரித்து லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த சீரியலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.